ராசி சக்கரத்தில் 6வதாக இருக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. ராசிகள்லேயே ஒரு டேலண்டான ராசி, ஒரு புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா புதன் ஆட்சியாகவும் இருக்கிறார், உச்சமாக அமரக்கூடிய ஒரு ராசி. அதனால் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க, படிக்கலைனா கூட நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க, மனக்கணக்கு அதிகமாக போடுவாங்க. இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க மறந்துட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நல்ல ஞாபக சக்தி படைத்தவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எடுத்த உடனே நெகட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே என்ன குறை இருக்குதோ அதுதான் முதல்ல உங்களுடைய கண்ணில் படும். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களை யாருக்குமே பிடிக்காது கன்னிராசி என்பர்களை. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க கூட எந்நேரம் ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய அறிவை பயன்படுத்துறதுக்காக ஒரு சில நண்பர்கள் கூட்டம் இவங்க கூட இருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு பெண் நண்பர்கள் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்நேரம் இவங்க கூட ஒரு பெண்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னிராசி அதுக்குன்னு அவங்க தவறான நபர்கள் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா கன்னி அப்படின்னாவே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல குணங்கள் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் இந்த கன்னிராசிக்கிட்ட அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆவணி மாதத்தில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் அல்லது உறவுகள் வகையில், உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட அவங்கக்கிட்டையும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கன்னிராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் பெருமாளாக இருக்கிறது, விஷ்ணு பகவானாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க விஷ்ணு பகவானை வழிபடும் போது நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் அப்படின்னா ஓம் விஷ்ணு பகவானே போற்றி அப்படின்னு மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, என்ன பண்ணி அது நிறைவேறல அப்படின்னு நினச்ச ஒரு பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கட்டாயம் மனதார செய்கிற எல்லா காரியங்களுக்குமே ஒரு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் மனதார செய்கிற இந்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரி, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு கூடியிருக்கிறார். இந்த குருவோடு கூடும்போது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். கன்னிராசி என்பவர்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த முன்னேற்றம் பார்த்திங்கன்னா பெருசாக வெளியில் இருக்கிற நபர்களுக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா ஆமாம் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பவர்கள். அந்த புகழ் பெற்றவருடைய பட்டியலில் இந்த காலகட்டத்தில் இடம்பெறத்துக்கான சாத்தியக்கூறு இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. எந்த இடத்துல உங்களை மட்டம் தட்டினாங்களோ அந்த இடத்துலையே சாதனை புரியறதுக்கான யோகம் இருக்குது இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் இந்த ஆவணி மாதத்தில் படும். கை நழுவு விட்டுறாதீங்க. அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையுமே கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை உண்டு இந்த கன்னிராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு, வெளியூருக்கு செல்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. வெளியில் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுடைய குணம் அறிந்து இந்த காலகட்டத்தில் நடந்துக்குவாங்க. கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள்லாம் நடைபெறலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சியே செய்யாமல் அந்த காரியம் நடைபெறும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கன்னிராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி அருமையான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் புதன். அவர் ஆவணி 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார்.
அதன் விளைவாக சின்ன சின்ன விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு இடமாற்றம்லாம் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இந்த 3ல் என்ன மாற்றம் இந்த ஆவணி மாதத்தில் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சூரியனோடு புதன் இணையும் போது புத ஆதித்ய யோகமும் ஏற்படும். கல்வி சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த கல்வி சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் உங்களுடைய முயற்சி கைகூடி வரும். அதனால் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் இறங்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வெளியூருக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலர்லாம் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா விருப்ப ஓய்வூதியம் பெற்று வெளியில் வந்து சுயமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்க. அதற்கு உங்களுடைய நண்பர்கள் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மனசோர்வு அப்பப்போ ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த பணி சுமை அதிகமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் தென்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிறருக்கு ஏதாவது ஒரு கடனோ அல்லது ஒரு நானாச்சு அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. குறிப்பாக ஒரு பெண் பார்க்குற வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு நான் தான் ஓகே, அந்த பொண்ணு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு சிலருக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க கடன் கட்டாமல், அந்த வட்டி கட்டாமல், முதலையும் கட்டாமல் ஒரு சிலர்லாம் ஏமாத்திருப்பாங்க. அதற்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பேற்றுக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்காக நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இந்த திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக ஓகே இது சூப்பர், நல்லா செட் ஆகும், நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் ஓகே இது நல்லா பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருவீங்க. நல்ல பையன்தான், சூப்பர் பையன்தான் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருவீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வெளியில் பயணம் செல்கிறதுக்கான ஒரு யோகமான நேரம். ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஊருக்கு இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும். ஆரோக்கியத்தில் கூட அடிக்கடி சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. மற்றபடி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் துலா ராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த துலா ராசிக்கு செல்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர். யோகக்காரகன், தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர். தனத்திற்கே வரும்போது ஒரு அற்புதமான நேரம் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அதிகமாகும், உங்களுடைய வளர்ச்சியுமே அதிகமாகும். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருக்குது இல்லையா, அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நினைத்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்கு வழிகள் எல்லாமே கண்ணால் தென்படும். தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனை தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ, எந்த ஒரு எதிரி உங்களை ரொம்ப நாளாக பாடாப்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வந்துடும். அதனால் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வீட்டை பழுது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த கட்டிடத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக கைகூடி வரும் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடியே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாக நடக்கும். வியாபாரம், தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு.
கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களை கை நழுவி போயிருந்திருக்கும். அந்த ஒப்பந்தங்கள்லாம் மீண்டும் கைக்கு வர்றதுக்கான யோகம் இருக்குது இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அதோட ஆசிரியரோட அன்பு ஆதரவு கிடைக்கிறதுனால இந்த காலகட்டம் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப சுமை கூடினாலும் அந்த சுமையை கரெக்டாக சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள அந்த தைரியம் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் வலம் வருவீங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த பற்றாக்குறை பத்தலை அப்படிங்கிற பேச்சுக்கே இந்த மாதத்தில் உங்ககிட்ட இடம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு, ஆவணி மாதத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர் சதுர்த்தி, இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லேயும் விரதம் இருந்து அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அதை ப்ராப்பராக செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதோடு கூட நீங்கள் செய்கிற செயலில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிடாமல் எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்லா திட்டமிட்டு செயல்படுங்க. அதே நேரத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் சுபகாரியம் செய்யறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற மாதம். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைகளில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அது எல்லாமே அந்த முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஈடுபடுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்களாம் இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அந்த எதிரிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள விலக்கி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.